Steady flow energy equation. Steady flow energy equation. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்டெடி. ஸ்டெடி அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டசன்ட் சேஞ்ச். அதாவது டி பை டிடி ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். டைமை பொறுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மாறல அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஸ்டெடி. ஃப்ளோ அப்படிங்கிற அந்த வேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே மாஸ் ஃப்ளோ இருக்குதுன்னு சொல்லுது. மாஸ் ஃப்ளோ இருக்குது, இல்லை எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ஃப்ளோங்கிற விஷயம் வர்றப்பயே நமக்கு இந்த சிஸ்டம் ஒரு ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுது. அடுத்து எனர்ஜி. எனர்ஜிங்கிறது ஓப்பன் சிஸ்டத்துலேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், க்ளோஸ்டு சிஸ்டத்துலேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு செட் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன எனர்ஜியை அனலைஸ் பண்ண போகிறோம்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, ஹீட் அதாவது தெர்மல் எனர்ஜி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தெர்மல் எனர்ஜி தான் ஹீட். அடுத்து ஒர்க்கு அண்ட் எனர்ஜி சேம் யூனிட் தான், ஜூல்ஸ் தான். ஸோ இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 டேர்ம்ஸையும் மெஷர் பண்ணுறது தான் இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இப்போது இந்த இன்டர்னல் எனர்ஜியவும் ஃப்ளோ எனர்ஜியவும் சேர்த்து நாம் என்தால்பி அப்படின்னு நோட் பண்ணுவோம். இது ஹீட்டு, இது என்தால்பி. அடுத்தது ஈக்குவேஷன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவல் சைனுக்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவேஷன். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதில் மீனிங் இருக்குது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் சொல்கிறப்பயே நம்மளுக்கு ஒரு டேர்ம் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். அது என்னன்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்துக்கு ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட்டு தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 இன்லெட்டு ஒரு அவுட்லெட் இருக்கலாம், ஒரு இன்லெட்டு 2 அவுட்லெட் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு இதுக்கு 3 பேலன்ஸ் பண்ணணும், 3 விஷயத்தை பேலன்ஸ் பண்ணணும். ஒன்று ஃப்ளோ அதாவது மாஸ் பேலன்ஸ் இருக்கணும். அடுத்தது எனர்ஜி பேலன்ஸ் இருக்கணும். இந்த எனர்ஜியில் ஸ்பெஷல் கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீட்டு ஒர்க்கு, இது ரெண்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஹீட்டு ஒர்க்கு இதுவும் எனர்ஜி தான், பட் ஹீட்டும் ஒர்க்கும் கொஞ்சம் ஸ்பெஷலு. எனர்ஜி தான் இதுவும். எனர்ஜிங்கிற டேர்முக்குள்ளாரே இது எல்லாமே வந்துடும். ஹீட்டும் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான், ஒர்க்கும் எனர்ஜிக்கு இன்னொரு கன்சர்வேஷன் தான். ஒர்க் அண்ட் எனர்ஜிங்கிறது ட்ரான்ஸ்ஃபரபிள் தான். ஒர்க் அண்ட் எனர்ஜிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது தான். ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபார்ம். ஸோ இப்போ மாஸ் பேலன்ஸ் பண்ணணும், எனர்ஜி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ மாஸ் ஒரு இன்லெட்டு 2 அவுட்லெட்டு இப்படி இருக்குதுன்னா மாஸ் பேலன்ஸ் ஆகணும். இது மாஸ் ஃப்ளோ ரேட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். இது 1, இது 2, இது 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மாஸ் ஃப்ளோ ரேட்டுங்கிறதுக்கு மேலே ஒரு டாட் வச்சுக்கலாம். மாஸ் ஃப்ளோ ரேட்டுங்கிறது மாஸ் ஃப்ளோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு அர்த்தம். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் ஃப்ளோ ஆகுது, அதுதான் மாஸ் ஃப்ளோ ரேட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா டாட் வச்சுக்கலாம். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட்டுங்கிறது மாஸ் எம் டாட்டு 1வது செக்ஷனுங்கிறதுனால 1ன்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம்.
இது மாஸ் ஃப்ளோ ரேட்டு ரெண்டாவது செக்ஷனுங்கிறதுனால 2ன்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இது மாஸ் ஃப்ளோ ரேட்டு மூணாவது செக்ஷனுங்கிறதுனால 3ன்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட்டு இன்னு தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட்டு அவுட்டு. ஸோ இது ஒன்றுக்கு மேலே இருந்ததுன்னா இதில் சம்மேஷன் சைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சம்மேஷன் ஆஃப் மாஸ் ஃப்ளோ இன் தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் மாஸ் ஃப்ளோ அவுட். இப்போ இதில் மாஸ் ஃப்ளோ இன் ஒன்று தான் இருக்குது, அதனால் மாஸ் ஃப்ளோ ரேட் அட் 1 ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் மாஸ் ஃப்ளோ அவுட். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் அட் 2 ப்ளஸ்ஸு மாஸ் ஃப்ளோ ரேட் அட் 3. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் மாஸ் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து எனர்ஜி பேலன்ஸு. இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு நாம் வந்து ஒரு டேட்டம் எடுத்துக்கிறோம். டேட்டம் எடுத்துகிட்டு இந்த டேட்டம்னா ஒரு காமன் ரெஃபரன்ஸ் லைன். இதோடைய ஹைட்டு Z1ன்னு எடுத்துக்கிறேன், இதோடைய ஹைட்டு Z2ன்னு எடுத்துக்கிறேன், இதோடைய ஹைட்டு Z3ன்னு எடுத்துக்கிறேன், இதோடைய வெலாசிட்டி V1ன்னு எடுத்துக்கிறேன், இதில் வெலாசிட்டி V2ன்னு எடுத்துக்கிறேன், இதில் வெலாசிட்டி V3ன்னு எடுத்துக்கிறேன், இதோடைய ப்ரெஷர் P1ன்னு எடுத்துக்கலாம், இதோடைய ப்ரெஷர் P2ன்னு எடுத்துக்கலாம், இதோடைய ப்ரெஷர் P3ன்னு எடுத்துக்கலாம், இதோடைய டெம்பரேச்சர் T1ன்னு எடுத்துக்கலாம், இதோடைய டெம்பரேச்சர் T2ன்னு எடுத்துக்கலாம், இதோடைய டெம்பரேச்சர் T3ன்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் அந்த செக்ஷனுக்கு வைஸ் மாறும். இப்போ இதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜிலாம் பார்த்தோம்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா mg அண்டு ஹைட்டு ஃப்ரம் த டேட்டம். ஏதாவது ஒரு லைன்லேருந்து டேட்டம் எடுக்கணும். எம்ங்கிறது மாசு, ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஆசலரேஷன், அடுத்தது வந்து இசட்டுங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃப்ரம் டேட்டம்லேருந்து. இதுக்கு பேர் டேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, DATUM டேட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டம்லேருந்து இந்த மெஷர் பண்ணுற இந்த பாயிண்ட் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இசட். அடுத்து கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? ஆஃப் mv². இந்த வெலாசிட்டி, இதுக்கு பேர் வெலாசிட்டி. இங்கே ஒன்று V1 இருக்குது, V2 இருக்குது, V3 இருக்குது. அடுத்தது ஃப்ளோ எனர்ஜி அப்படிங்கிறது ப்ரெஷர் இன்ட்டு வேல்யூம், PV அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த வேல்யூம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக் வேல்யூம் டிவைடட் பை மாஸ் போட்டோம்னா அது அடுத்த டேர்ம் வரும். ஸோ ப்ரெஷர் இன்ட்டு வேல்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃப்ளோ எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த வேல்யூம் அப்படிங்கிறது வேல்யூம் ஃப்ளோ ரேட் அப்படிங்கிற டேர்மில் வரும், இல்லை ஸ்பெசிஃபிக் வேல்யூம் அப்படிங்கிற டேர்மில் பின்னாடி மாறிடும். அதை நம்ம பார்த்துக்கலாம். இன்டர்னல் எனர்ஜிங்கிறது U அப்படிங்கிற லெட்டரால் சொல்லுவோம். அடுத்தது ஹீட்டை Qங்கிற லெட்டரில் சொல்லுவோம். அடுத்து ஒர்க்குங்கிறத Wங்கிற லெட்டரில் சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே டிவைடட் பை W போட்டோம்னா யூனிட் மாஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். யூனிட் மாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ டிவைடட் பை மாஸ் போட்டோம்னா இது GZன்னு மாறிடும், டிவைடட் பை மாஸ். இதை டிவைடட் பை மாஸ் போட்டோம்னா V² டிவைடட் பை 2ன்னு மாறிடும். இதை டிவைடட் பை மாஸ் போட்டோம்னா வேல்யூம் பை மாஸ் ஸ்பெசிஃபிக் வேல்யூம்னு வந்துடும். அதை நியூன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதை டிவைடட் பை மாஸ் போட்டோம்னா யூனிட் மாஸ்க்கு இன்டர்னல் எனர்ஜி ஸ்மால் லெட்டரில் நோட் பண்ணிக்கலாம். இதை டிவைடட் பை M போட்டோம்னா இதை வந்து Q ஸ்மால் லெட்டரில் Qன்னு நோட் பண்ணிக்கலாம். இது ஸ்மால் லெட்டர் W. இதுக்கு ரெண்டுக்கும் இன்னும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஸோ இதுதான் யூனிட் மாஸுக்கு இதுதான். இப்போ இதை ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணணும். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணோம்னா இப்போ சம்மேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி இன் தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி அவுட். இப்போ இந்த எனர்ஜி இன் ஒரு செக்ஷனில் தான் இருக்குது, அதை இந்த பக்கம் எழுதிக்கணும். ஈக்குவல் டு போட்டு எனர்ஜி அவுட் 2 செக்ஷனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எனர்ஜி 2க்கு ஒரு சிஸ்டமும் அப்புறம் 3க்கு ஒரு சிஸ்டமும் எழுதிக்கணும். இப்போ இந்த இடத்துல என்னென்ன வரும்? GZ1 V1² டிவைடட் பை 2 P1 U1 Q1 W1 இது எல்லாமே இந்த இடத்துல வரும். இது எல்லாமே 2 அந்த டேர்ம் எல்லாமே 2. இதில் எல்லாத்துலேயுமே G வந்து மாறாது. Z1 Z2 Z3 இந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி மாறிடும்.
Z1, Z2, Z3, V1, V2, V3, pressure P1, P2, P3, nu1, nu2, nu3. அடுத்தது U1, U2, U3, Q1, Q2, Q3, W1, W2, W3 அப்படின்னு மாறும். இப்போ இந்த இடத்துல இப்படி மாறுமா அப்படின்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுதான் ஸ்பெஷல் கேஸ்னு சொன்னல, ஹீட்டு ஒர்க்குன்னு. இப்போ ஹீட் இன்னு ஹீட் அவுட்டு அப்படிங்கிறத இப்படி நம்ம நோட் பண்ண மாட்டோம். இந்த சிஸ்டமோடைய ஹீட்டை தான் நம்ம நோட் பண்ணுவோம். கியூவும் டபிள்யூவும் ஸ்பெஷல் கேஸ்னு சொன்னது அதுக்காக தான். இந்த சிஸ்டமோடைய ரேட்டு தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த சிஸ்டம்ங்கிறது என்னென்னா இந்த கண்ட்ரோல் வேல்யூம் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணணும். இந்த கண்ட்ரோல் வேல்யூமுக்குள்ளார இருக்கிற ஹீட் இன் ஹீட் அவுட் அதை மட்டும்தான் நம்ம எடுப்போம். இப்போ ஹீட் இன் ஹீட் அவுட்டுங்கிறது ஒவ்வொரு செக்ஷனில் இருந்து தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மொத்தமாக இது ஹீட் இன் ஹீட் அவுட் இப்படி தான் எடுப்பாங்க. இல்லை ஷாஃப்ட் ஒர்க் இருந்ததுன்னா ஒர்க் இன் ஒர்க் அவுட்டுன்னு தான் எடுப்பாங்க. ஏன்னா மாஸில் ஹீட் இன் ஹீட் அவுட்டுங்கிறது அது ஸ்பெஷல் கேஸில் மட்டும்தான் வரும். இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வரலாம், அதுமாதிரி ஸ்பெஷல் கேஸில் தான் வரும். பொதுவாக ஹீட் தனியாக வேறு ஒரு பாத்தில் வேறு ஒரு பாத்தில் எக்ஸிட் ஆகிற மாதிரி கேசஸ் தான் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ஒர்க்கும் ஷாஃப்ட்டில் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த கியூவும் டபிள்யூவும் இந்த மாதிரி T1, P1, V1 இதே பேட்டர்னில் தான் வரும்னு சொல்லிட முடியாது. இந்த கேஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் எழுதணும். சப்போஸ் ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல உள்ளுக்கு ஒரு இடத்துல வெளில போகுது. அதாவது இப்போ ஒரு கேஸ் டர்பைன் இருக்குன்னா ஹீட் ஃபியூவலில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இது ஃப்ளோவில் வரும். ஸோ ஃபியூவலில் தான் ஹீட் இன் இருக்கும், வேற எங்கேயும் ஹீட் இன் இருக்காது. பர்னரில் தான் டக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போது இது ஃப்ளோவிலேயே ஹீட் வராது, ஹீட்டு இடையில கம்பஷன் சேம்பரில் தான் கொடுப்பாங்க. அதேமாதிரி ஒர்க் அவுட்டுங்கிறது ஷாஃப்ட்டில் தான் இருக்கும், ஃப்ளோவில் இருக்காது. ஃப்ளோவில் ஒர்க் அவுட்டுங்கிறது இருக்கிறது கம்மி, ஃப்ளோவில் ஒர்க் அவுட்டு இல்லை. அதனால் ஷாஃப்ட்டில் தான் ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஸ்பெஷல் கேஸு. இது ஃப்ளோ இன்னு ஃப்ளோ அவுட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இது மூணையும் Z1, V1, nu1 இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி இது Q1, Q2, Q3, W1, W2, W3ன்னு கொடுக்கக்கூடாது. இது ஸ்பெஷல் கேஸ். அதனால தான் இதுவும் எனர்ஜி தான், இது ஸ்பெஷல். அதனால் ஹீட் பேலன்ஸு ஒர்க் பேலன்ஸுங்கிறது வேறு, எனர்ஜி பேலன்ஸுங்கிறது வேறு, மாஸ் பேலன்ஸுங்கிறது வேறு. சிம்பிளாக பார்க்கணுன்னா ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட்டு, ஷாஃப்ட்டு, ஹீட் இன் ஹீட் அவுட் இதை மட்டும் நாம் பார்க்கலாம். சிங்கிள் இன் சிங்கிள் அவுட் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டமில் இது அவுட்டு, இது இன்னு. கண்ட்ரோல் வேல்யூம் இது சுற்றி ஒரு பவுண்ட்ரி மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறோம். இது ஒரு பாக்ஸ் மாதிரி, பாக்ஸ் மாதிரினா அது நம்ம சாதாரணமாக ஒரு கியூபிக் பாக்ஸ்னால் 6 சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இதுக்கு 6 சர்ஃபேஸ் இருக்கும். இது கியூபிக்காக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இது என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த சிஸ்டம் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு சர்ஃபேஸஸ் அடங்கின ஒரு விஷயம், நிறைய சர்ஃபேஸஸ் சேர்ந்தது ஒரு வேல்யூ. ஸோ இதை பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது ஒரு கண்ட்ரோல் வேல்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கண்ட்ரோல் வேல்யூமுக்கு உள்ளுக்கு இங்கே போகுது, வெளியில் இங்கே வருது. ஸோ இதுக்கு ஒரு டேட்டம் லைன் எடுத்துக்கிறோம். இந்த டேட்டம் லைன்லேருந்து இது Z1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோடைய ஹைட் Z2ன்னு எடுத்துக்கலாம். இதோடைய வெலாசிட்டி V1ன்னு எடுத்துக்கலாம். இன்லெட்டில் வெலாசிட்டி 2 V அவுட்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது T1, அதாவது இன்லெட்டில் T1, அவுட்லெட்டில் T2. அடுத்தது P1, இந்த இடத்துல P2, ப்ரெஷர், ஃப்ளோ ப்ரெஷர் இப்படி எடுத்துக்கலாம். ப்ரெஷரு, வெலாசிட்டி, டெம்பரேச்சரு, டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வேல்யூம் அதெல்லாமே இது ரிலேட்டடாக வந்துடும். அப்புறம் என்ன, ஹீட் Q கொடுத்துட்டு ஒர்க்கை அவுட்டில் எடுக்கிறோம்.
அதாவது ஒரு ஷாஃப்ட் இருந்துச்சுன்னா ஷாஃப்ட்டில் ஒர்க் அவுட்டில் எடுக்கணும். பொதுவாக சிஸ்டமில் ஹீட் கொடுத்து ஒர்க் அவுட்டில் எடுத்தால் தான் அது வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஒர்க்கை கொடுத்து ஹீட் அவுட்டில் எடுக்க மாட்டாங்க. இப்போது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை நம்ம நோட் பண்ணலாம். இப்போ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனுங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜி, அதுக்கப்புறம் ஹீட்டு, ஒர்க்கு. இந்த ஹீட்டு ஸோ எனர்ஜி இன் இது ஒன்று தாங்கிறதுனால எனர்ஜி இன் ஈக்குவல் டு எனர்ஜி அவுட். இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன், இந்த ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது தான். எனர்ஜி ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூம், இதுதான் கண்ட்ரோல் வேல்யூம். எனர்ஜி ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இதுதான் பேசிக் பிரின்சிபிள். எனர்ஜி ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இன் கண்ட்ரோல் வேல்யூம், அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எனர்ஜி இன் கண்ட்ரோல் வேல்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் ஸ்டெடி. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இந்த எனர்ஜி ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அது சேஞ்ச் ஆகாது தானே. சேஞ்ச் ஆகாதுன்னா 0ன்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி இன்னு எனர்ஜி அவுட்டு, சேஞ்ச் இன் சிஸ்டம் வந்து 0. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். எனர்ஜி ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எனர்ஜி இன் ஈக்குவல் டு எனர்ஜி அவுட். இந்த எனர்ஜி இன்னுங்கிறது Q நம்ம சேர்த்துக்கலாம், ஸ்மால் லெட்டர்லேயே கொடுக்கலாம் Q. எனர்ஜி அவுட்டில் நம்மளுக்கு ஒர்க்கு இங்கே இருக்கும். எனர்ஜி அவுட்டில் ஒர்க்கு இங்கே இருக்கும். எனர்ஜி இன்னில் ஆஃப் mv², அதில் பெர் யூனிட் மாஸ்னால் v² டிவைடட் பை 2. இப்போ 1ன்னு எடுத்தோம்னா v1² டிவைடட் பை 2. அடுத்து இன்டர்னல் எனர்ஜி U1, ஃப்ளோ எனர்ஜி P1 nu1, அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி GZ1. இந்த பக்கம் எனர்ஜி அவுட்னு பார்த்தோம்னா v2² டிவைடட் பை 2 கைனெட்டிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி U2, ஃப்ளோ எனர்ஜி P2 nu2, அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி GZ2. இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா Q மைனஸ் W ஒரு இடத்துக்கு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு v2² டிவைடட் பை 2 மைனஸ் v1² டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். அடுத்து U2 மைனஸ் U1ன்னு எழுதலாம். இல்லை அடுத்தது P2 nu2 மைனஸ் P1 nu1ன்னு எழுதலாம். அடுத்து GZ2 மைனஸ் Z1ன்னு எழுதலாம். இப்போ இதை வந்து v2² மைனஸ் v1² டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து h2 மைனஸ் h1ன்னு எழுதிக்கலாம். இதை GZ2 மைனஸ் Z1ன்னு எழுதிக்கலாம். இதை Q மைனஸ் Wன்னு எழுதிக்கலாம். இதுதான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இதுதான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இதில் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட்டு அது மட்டும்தான் இங்கே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த ஈக்குவேஷனே போதுமானது தான். நிறைய இன்லெட்டு நிறைய அவுட்லெட்டு தேவையில்லை. இப்போதைக்கு இந்த ஈக்குவேஷனே போதுமானது தான். சிம்பிளான ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஈக்குவேஷனே ஓகே தான்.